2021ஆம் ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வில் தனது முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று 195வது இடத்தை பிடித்தவர் மருத்துவர் மதன் அவர்கள். மதுரையைச் சேர்ந்த இவருடைய பெற்றோர்கள் இருவரும் மருத்துவர்கள். இவருடைய உடன் பிறந்த தங்கையும் ஒரு மருத்துவர் தான். தனது பள்ளி படிப்பை SBOA பள்ளியில் படிச்சிருக்காரு. தனது மருத்துவ பட்டப்படிப்பை மதுரையில் உள்ள வேலம்மாள் மருத்துவக் கல்லூரியில் படித்து முடிச்சிருக்காரு. குடிமைப்பணி தேர்வில் தான் வெற்றி பெற்ற அனுபவத்தையும் இளைஞர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் அப்படின்ற சூட்சுமத்தையும் நம்மோடு இங்கே பகிர்ந்துட்டு இருக்காரு. வாங்க கேட்கலாம். வணக்கம் மதன். எங்கள் யூடியூப் சேனல் சார்பாக முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களை பற்றி முதல்ல கொஞ்சம் சொல்லுங்களேன். மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவன். என்னுடைய ஸ்கூலிங் வந்து நான் SBOA மெட்ரிகுலேஷன் உள்ள முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய காலேஜ் வந்து வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் என்னுடைய அண்டர் கிராஜுவேஷன் MBBS முடிச்சுட்டேன் சார். முடிச்சுட்டு எனக்கு சிவில் சர்வீசஸ் ஈடுபாடு இருந்துச்சு. சிவில் சர்வெண்ட்டாக தான் ஆகணுன்ற ஆசை இருந்தனால நான் வந்து சிவில் சர்வீசஸ் என் கெரியரை சூஸ் பண்ணேன். இந்த 2021 UPSC சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் நான் ஆல் இந்தியா ரேங்க் 195 சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ப்ராபப்ளி IPS கிடைக்க சான்ஸ் இருக்குது சார். நீங்கள் இந்த குடிமைப்பணி தேர்வு எழுதலாம் அப்படின்னு எப்போ முடிவு பண்ணீங்க? ஏன்? நான் வந்து +1 +2 படிக்கும் போது வந்து திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு IPS ஆஃபீஸர் மதுரை டெப்டி கமிஷனராக இருந்தார். அவருடைய ஆக்டிவிட்டீஸ், அவருடைய ஆக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட எனக்கு கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது. அவர்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணக்கப்புறம் எனக்கு வந்து ஹீ பிகேம் மை இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் நான் வந்து அப்போவே டிசைட் பண்ணிவிட்டேன், நான் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட்டாக தான் என் லைஃப்பில் ஆகணும்னு சொல்லிட்டு. இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா? நான் ஒரு 2.5 இயர்ஸாக வந்து நான் வந்து இதுக்காக வந்து என்டையர்லி ஃபார் UPSC நான் வந்து டெடிகேட் பண்ணிட்டேன். பிகாஸ் இந்த எக்ஸாம் வந்து ஹைலி காம்படிட்டிவ். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் கிளியர் பண்ணணும்னு ரொம்ப வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தேன். ஒரு 2.5 இயர்ஸ் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணேன். வேறு எந்த எக்ஸாமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணல. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அட்டம். நீங்கள் மருத்துவம் படித்து முடிச்சு ஏதாவது பணி செஞ்சீங்களா? வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு படிச்சிங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை சார், நான் வந்து மருத்துவம் நான் பார்க்கல. மருத்துவம் UG டிகிரி முடிச்சுட்டு நான் சிவில் சர்வீஸ் தான் பண்ணணுன்ற எய்ம் எனக்கு காலேஜ் டேஸ்லேயே இருந்தது, ஸ்கூல் டேஸ்லேயே இருந்தனால நான் வந்து டெடிக்கேட்டடாக ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணேன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்காக. வேலை செஞ்சுக்கிட்டே படிக்க முடியுமா? உங்களுடைய கருத்து என்ன? எஸ், கண்டிப்பாக முடியும் சார். நான் வேலை பார்த்துட்டே படிக்கல. பட் ஆனால் தேர் ஆர் லாட் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங்கில் வந்து கொஞ்சம் அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஹூ ஹேவ் கான்ஃபிடென்ஸ் வந்து கண்டிப்பாக தே கேன் அச்சீவ். ஆல்சோ இன்டர்வியூ போர்டில் வந்து யாரெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டே வந்து தன்னுடைய மெரிட்டை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கிளியரிங் மெயின்ஸ் வந்து இன்டர்வியூ போர்டு வந்து அதை பாசிட்டிவாக ரிசீவ் பண்ணுவாங்க. நீங்களே இந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா, இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா? நான் வந்து சங்கர் IAS அகாடமியில் வந்து கோச்சிங் எடுத்துக்கிட்டேன் சார். ஒருத்தர் வீட்டில் இருந்துக்கிட்டே சுயமாக இந்த தேர்வுக்கு தன்னை தயார்படுத்தி வெற்றி பெற முடியுமா, இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேரணும் அப்படிங்கிறது அவசியமா? கோச்சிங் வந்து மேண்டேட்ரி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறதுக்குன்னு கிடையாது. கண்டிப்பாக வீட்டிலேருந்தே படிக்கணும்னாலும் படிக்கலாம். பட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை கூட ஒரு அந்த கண்டியூசிவ் என்வாயர்மெண்ட் இருக்கணும். சேர்ந்து ஒரு 4-5 பேர் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் வந்து அந்த எக்ஸ்போஷர் கொடுக்கும். ஸோ கோச்சிங் இன்ஸ்டியூட் ஆப்ட் பண்ணாதவங்க அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஆஃப் ஆஸ்பிரன்ஸை டெடிக்கேட்டடாக இருந்தால் நம்ம வந்து தனிமையாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய விருப்ப பாடம் எது? அதை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? என்னுடைய விருப்ப பாடம் வந்து ஜாகிரஃபி. நான் மெடிக்கல் சயின்சஸ் UG முடிச்சுட்டும் ஜாகிரஃபி எடுத்ததுக்கான காரணம் வந்து என்னால் வந்து ஜாகிரஃபி ஆப்ஷனலோட ஜாகிரபிக்கல் ஃபினாமினாவோட ஈஸியாக என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியும். எய்தர் இட் இஸ் ஃபிசிக்கல் ஜாகிரபிக்கல் ஃபினாமினா ஆர் ஹியூமன் ஜாகிரபிக்கல் ஃபினாமினா. ப்ளஸ் அதோட வந்து ஜாகிரஃபி சிலபஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸோட ஒரு 30 to 40% ஓவர்லேப் இருக்கும். இந்த 2 காரணத்துக்காக நான் ஜாகிரஃபி ஆப்ஷன் சூஸ் பண்ணேன். மதன், உங்களுடைய நேர்முக தேர்வு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அதற்காக உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூனால வந்து கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. நான் ஒரு 7 to 8 மார்க் இன்டர்வியூஸ் கொடுத்தேன். மார்க் இன்டர்வியூஸ் வந்து நமக்கு வந்து அந்த நர்வஸ்னஸ் அந்த இதை பிரேக் பண்ணிடும். நம்ம போய் தைரியமாக கேஷுவலாக போய் பர்ஃபார்ம் பண்ணலாம். பட் என்னுடைய இன்டர்வியூ போர்டில் ஒரு சின்ன நெகட்டிவ் என்னென்னா, நான் கோவிட் வாரியரை டெடிகேட் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றத அவங்க நெகட்டிவாக பர்சீவ் பண்ணிட்டாங்க. அது ஒன்றை தவிர எவ்ரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் வந்து டீசெண்டாக ஆன்சர் பண்ணேன். ரெஸ்ட் வாஸ் பர்ஃபெக்ட். உங்கள் வீட்டில் எல்லாருமே மருத்துவர்கள். ஆனால் அந்த மருத்துவர் அப்படின்ற அந்த பணியை விட்டுட்டு இந்த குடிமைப்பணி தேர்வு எழுத காரணம் என்ன? அம்மா அப்பாவுக்கு நான் வந்து மருத்துவராகணும் தான் ரொம்ப ஆசை. பட் ஸ்டில் வந்து என்னுடைய பள்ளி காலத்திலே வந்து சரி, என்னுடைய ட்ரீம், என்னுடைய ஆஸ்பிரேஷன் வந்து நான் வந்து சிவில் சர்வெண்ட் ஆகணும் அப்படின்றதுனால தான். கண்டிப்பாக வந்து என் மெடிக்கல் சயின்சஸில் படித்த சப்ஜெக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டி மெடிசன், ஃபோரன்சிக் மெடிசன், அதெல்லாம் வந்து என்னுடைய சிவில் சர்வீஸ் கெரியரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இந்த சொசைட்டிக்கு இது மூலிமா கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். எனக்கு நம்பிக்கை. நீங்கள் இந்த தேர்வுக்கு உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்ற உங்களுடைய அனுபவத்தை
முழுமையாக இங்கே பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஹைலி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். பட் வந்து ஒரு கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி, ஒரு கரெக்ட் பிளான் இருந்துச்சு அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை வந்து தெளிவாக நம்ம கிளியர் பண்ணலாம். என்னுடைய புக் சோர்சஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் வித் ரீடிங் நியூஸ் பேப்பர். அதில் ஹிந்து நியூஸ் பேப்பர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹிந்து நியூஸ் பேப்பரை வந்து ரிலீஜியஸாக வந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு ஹேபிட்டாக, ஒரு லைஃப் ஸ்டைலாகவே வந்துடணும். அதுக்கப்புறம் பேசிக்ஸ் வந்து என்சிஆர்டிஸ் புக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதர் தேன் ஹிந்து நியூஸ் பேப்பர் அண்ட் என்சிஆர்டி புக்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கும். அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கை மட்டும் வச்சுட்டு சோர்ஸஸை லிமிட் பண்ணிவிட்டு நம்ம அதே திருப்பி ரிவைஸ் கண்டிப்பாக பண்ணணும். ரொம்ப முக்கியமானது என்னென்னா எல்லாத்துக்குமே பேலன்ஸ்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா யூபிஎஸ்சி வந்து தெர் வில் பி ஒரு ட்ராப்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2021 வந்து சிசாட் வந்து ரொம்ப டஃப் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எஸ்ஏ பேப்பர் ரொம்ப டஃப் ஆகிட்டே இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் பேலன்ஸ்டாக அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எதுக்குமே ஓவர் இம்பார்ட்டன்ஸோ இல்லை எதையுமே நெக்லெக்ட் பண்ணாமல் பேலன்ஸ்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக யாருனாலையும் வந்து கிளியர் பண்ண முடியும் இந்த எக்ஸாமினேஷன். வருங்கால தலைமுறைக்கும் அடுத்து தேர்வு எழுத துடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ்க்கு நான் சொல்ல நினைக்கிறது என்னென்னா, ஏன் சிவில் சர்வெண்ட் ஆகணும் அப்படின்ற கேள்விக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பதில், ரீசனபிள் ஒரு ஆன்சர் நம்ம யார்கிட்டையுமே போய் சொல்ல தேவையில்லை, நம்மக்கிட்ட இருந்தாலே போதும். அந்த ஒய் கொஸ்டினுக்கு ஆன்சர் இருந்துச்சுன்னா ஹவு டு கிளியர் மற்றது எல்லாமே ஈஸியாக நடந்துடும். நீங்களே யூ வில் ஃபைண்ட் யுவர் பாத். என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து அடுத்தவங்களுக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். பெட்டர் டு கிரியேட் அ நியூ பாத் ஃபார் யுவர் சக்ஸஸ். இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய பணியை சிறப்புறச் செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.